Welcome back to your channel. So இன்னைக்கு நம்ம fish fingers recipe பண்ண போறோம். இந்த fishes நான் வந்து வானகரம் fish marketல இருந்து வாங்கிட்டு வந்தேன். என்னோட previous vlog பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்களான்னு கேளு. பாத்தீங்களா? பார்க்கலன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. so that நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கிவ் அவே வின்னர்ஸ் எல்லாரையுமே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிட்டேன். எல்லாருமே அவங்களோட காண்டாக்ட் ஐடிஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே நமக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே கால் பண்ணி பேசியாச்சு. எல்லாரோட கிஃப்ட்ஸும் நான் இன்னைக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஹாப்பினஸோட நம்ம சீக்கிரமா வீடியோக்கு போயிடலாமா? வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் சால்ட், பெப்பர், ரெட் சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட வந்து ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். ஜீரக பொடி சேர்த்திங்கன்னா ஒரு சவுத் இந்தியன் டச்சில் இருக்கும், நல்லாயிருக்கும். இது கூட வந்து ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு பர்சனலாக ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் ஃபிஷ் ஃபிங்கரை மறக்காமல் ஆர்டர் பண்ணுவேன். பெஸ்ட் ஸ்டார்டர் அது. இப்போ இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மைதா சேர்த்துக்க போகிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பக்கத்தில் ஹர்ஷிகா தான் நின்று ஒன்றா நான் கேட்க எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ், அதையும் சேர்த்துட்டு லம்ஸே இல்லாமல் ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மசாலா, எக் அண்ட் லெமன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபிஷ்ஷில் பெரட்டுறப்ப நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபிஷ் பீசஸை சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஃபிஷ் ஃபிங்கர்ஸுக்கு போன்லெஸ்ஸாக, அதாவது முள் இல்லாமல் இருக்கிற ஃபிஷ் தான் வந்து நல்லது. எஸ்பெஷலி வஞ்சரம் வந்து பெஸ்ட் சாய்ஸ். சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ஃபுல்லாக நல்லா கோட் ஆகணும் எல்லா ஃபிஷ் பீசஸ்லையும். கோட் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் அதை ஊற வச்சிடலாம். ஸோ தட் நல்லா மேரினேட் ஆகி மசாலாலாம் அந்த ஃபிஷ்ஷில் நல்லா பிடிக்கும். நல்லா கோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நமக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவை. இந்த பிரெட் க்ரம்ஸ் நான் வீட்டில் பண்ணது. உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு வேணும்னா வீடியோ பண்ணுறேன். இந்த பிரெட் க்ரம்ஸில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் பீசஸை சேர்த்து பரட்டிக்கணும். நல்லா பிரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக அந்த ஃபிஷ்ஷஸில் கோட் ஆகணும். கோட் ஆனதுக்கு அப்புறமா கையால் லைட்டாக உருட்டிக்கங்க. ஸோ தட் அது இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நல்லா வரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு ஒரு சிப்லாக் கவரில் கூட போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ தேவைப்பட்டால் எப்போ வேணாலும் எடுத்து பொரிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ் பீசஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. கையில் நல்லா உருட்டிக்கங்க. ஸோ தட் அந்த ஷேப் நல்லா கிடைக்கும். எல்லா பீசஸும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு கடாயில் ஆயில் எடுத்துக்கங்க. ஆயில் எடுத்துட்டு நல்லா ஹீட் பண்ணுங்க. ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுட்டு அப்புறமா ஃபிஷ் பீசஸ் போடுங்க. ஏன் நான் சிம்மில் வைக்கணும்னு சொல்கிறேன்னா, அந்த பிரெட் அவுட்டர் லேயர் இருக்குல்ல, அது சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும், நல்லா ப்ரௌன் ஆகிடும். வேற உள்ளே இருக்கிற ஃபிஷ் வந்து அவ்வளோ சீக்கிரம் குக் ஆகாது. அதனால தான். ஸோ ஹாட்டாக இருக்கணும் ஆயில். அதுக்கப்புறமா ஃபிஷ் போடுறப்ப சிம்மில் வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. பிகாஸ் இது நான் வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம். ஸோ தட் நீங்கள் அதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பூன் எதுவும் போடாதீங்க, இல்லாட்டி பொடிஞ்சிடும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா எல்லாத்தையும் திருப்பி போட்டு எல்லா சைட்லேயும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி பொரிச்சிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நீங்கள் எதுவும் ஒரு ஸ்டார்டராகவும் எடுத்துக்கலாம், இல்லை டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. என்னாலே வெயிட் பண்ண முடியல.
ஃபிஷ் ஃபிங்கர்ஸோட மைனீஸ் தான் வந்து ரொம்ப நல்ல டிப். நீங்கள் மைனீஸ் இல்லாட்டி டொமேட்டோ கெச்சப்பும் என்ன மாதிரி வச்சு சாப்பிடலாம். ஸோ இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன் பிகாஸ் என்னால் சத்தியமாக வெயிட் பண்ண முடியல. லெட் மீ ஹாவ் அ டிப். வாவ், நிஜமாவே சூப்பராக இருக்குது. எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் நான் பேசணும்னு இல்லை, அவளே எல்லாம் சொல்லிடுவா. ஆமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.